ப்ரோ படம் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வந்து எங்கேயுமே நம்ம படத்துல வந்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குது. ஏன் வந்து படத்துல இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. 3 வருஷம் எடுத்தாங்க, ஒருத்தர் கூடவா இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்ல உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் கூடமா தெரியல ஆடியன்ஸ் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதானு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. படத்துல ஃபுல்லா பிட்டு சீன் வருது, 15 பிட்டு சீன், 15 ஃபைட் சீன், படம் முடிஞ்சு அவ்வளவுதான். இதுல வந்து நயன்தாராவெல்லாம் கூப்பிட்டு போய் ரொம்ப மோசமா எடுத்து வச்சிருக்காங்க. பூமராண்டி மாதிரி இருக்காங்க நயன்தாரா. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே யாஷிக்காக மட்டும்தான் படத்துக்கு வராங்க. கீது மோகன்தாஸ் வந்து பெரிய டைரக்டர்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து அவங்க பயங்கரமான ஃபிளாப். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு யாஷ் வந்து அவங்கள சூஸ் பண்ணாரு அப்படின்னே தெரியல. இந்த படத்துக்காக நான் வந்து மற்ற எங்கேயுமே நடிக்காம இதில் மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அந்த ஒர்க்குக்கான இதே கிடையாது. ஸ்கிரிப்ட் கேவலமா இருக்கு. 15 பிட்டு படம் வச்சுட்டா மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு நினைச்சு வந்து எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி படத்தை எதுக்கு ப்ரோ கொடுக்கணும்? எதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க? முதல்ல எல்லாரும் நம்ம வந்து மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்றதால இந்த மாதிரி போட்டா பார்த்துருவாங்க அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பார்த்துருவாங்களா? நம்ம தான் டிசியை ஓட வச்சோம், நம்ம தான் சின்ன சின்ன படங்களை ஓட வைக்கிறோம், நம்பர் 10 படங்களை நம்ம தான் ஓட வைக்கிறோம். இந்த படம் 500 கோடி பட்ஜெட், 100 கோடி கூட தாண்டாது. அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு. நம்ம இப்ப பேசிட்டோம்ல, நாளைக்கு வந்து தியேட்டர் காலியா இருக்கும் பாருங்க. நாளைக்கு செகண்ட் டே வந்து ரிவ்யூ எடுத்தீங்கன்னா தெரியும், எவனுமே வரமாட்டான். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. பிடிச்சிக்கோங்க. படம் எப்படின்னா இருக்கு? டாக்ஸிக் வந்து இந்த சமுதாயத்துக்கு உண்டான ஒரு டாக்ஸிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னப்பா இந்த படத்தை ரொம்ப அசிங்கமா எடுத்துட்டாங்கன்னா ட்ரைலர் நமக்கு தெரியும். ஸோ ஜென்சி பசங்க அதுக்காக வந்து ஆர்வமா கண்டிப்பா வரதான் செஞ்சாங்க. படத்துல என்னன்னா ஆக்ஷன் நிறைய இருக்கு, செக்ஷுவலான ஐட்டம்லாம் நிறையவே இருக்கு. பட் இருந்தாலும் இது கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனை பத்தின ஒரு கதை, அதாவது ஒரு வில்லனை பத்தின ஒரு கதை. அவன் ஹீரோ கிடையாது, அவன் வில்லன் தான். அவனை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து பெருசாவே இல்லை. ஸோ வந்து அது நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிப்பாங்கன்னு பார்த்தா அடி தடி குத்து சண்டை அது மட்டும் தான் இருக்கே தவிர மிச்சப்படி வேற எதுவும் இல்லை. அவர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு 3,47,47,000 பேரை கொலை பண்றாரு. ஒரு பாதி உலகத்தையே கூட அழிக்கணும்னு ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் இந்த போலீஸ்லாம் யாரும் வர மாட்டாங்க. அது ஆஷுவலா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. யாஷ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. நயன்தாரா, இந்த ஹிமா குரேஷி எல்லாரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. பட் அது ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டா இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சும் அது ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்கிரிப்டா இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. யாஷ் செம்மையா பண்ணிருக்காரு. யாஷ ரசிக்கிறவங்க பார்ப்பாங்க. பட் இப்படி இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். அடிக்கிறாரு, குத்துற, வரவங்க போற, சும்மா ஒருத்தன் பேசுறது, டமால் சுட்டுறாரு, குடிச்சுக்கிட்டே இருக்காரு, செக்ஷுவலா காமிக்கிறாங்க. அதாவது ஜென்சி கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் ட்ரைலர்லாம் இருந்துச்சு. கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆபாசமான காட்சி வந்து ஸ்கிரீன்ல போய்கிட்டு இருக்கும் போது கேங் ஆஃப் பசங்க பொண்ணுங்கலாம் வந்தாங்க. அவங்க இதோட அசிங்கமா பேசுறாங்க. அப்புறம் இப்பறம் அதை நான் இங்க சொல்ல விரும்பல. அது பண்ணாம நம்ம காமெடியா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஜென்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அவ பண்ற அசிங்கத்தோட நம்ம ஒரு அசிங்கமா ஒரு ஜென்ரேஷன் பண்ற ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷனா இருந்தாலும் அதுக்கு கெடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கெடுக்கிற இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுது. டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம் இந்த படம். சினிமாட்டோகிராஃபி சரி, கலரிங் சரி, எல்லாமே வந்து ஆக்ஷன் வைஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன் பிளேக்கு அந்த ஸ்டோரிக்கு அது வேல்யூபிளா ஆடியன்ஸ்க்கு போய் சேரல அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்ல, யாஷ் செம்மையா நடிச்சிருக்காரு, உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு அது நடிச்சது வந்து நம்ம ஏதாவது ஒரு அவுட்கம் வேணும்ல. ஏதோ ஒரு காமெடி பண்ண நான் செம்மையா சிரிச்சப்பா அப்படின்னு தோணும். இந்த படத்துல நான் என்ன எடுத்துட்டு போவோம் வெளியே அப்படின்னு பார்த்தா இது எப்படா முடியும் 3.25 மணி நேரம் படம் போகுது போகுது போகுது. பட் டைம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, பல்ட்டே இருக்காங்க. அப்படி ஒரு படம் வந்தாலே எல்லாம் போன் எடுத்துட்டாங்கனாலே படம் வந்து கண்டிப்பா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணும். ஆல்ரெடி நல்ல படத்தையே குறை சொல்றவங்க இந்த படத்துல நிறைய குறைகள் இருக்கு. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நயன்தாரா நல்லா நடிச்சு. எல்லா நயன்தாரா, ஹிமா குரேஷி, ருக்மிணி வந்து ஹீரோயின்லாம் சாவடிச்சிடுறாங்க.
வச்சிருக்காங்க எல்லாரையும். ஸோ ருக்மிணி வந்து இருக்காங்க, அவங்க கடைசி செகண்ட் ஹாஃப்ல சும்மா வாங்க உங்களுக்கு ரோல் தரேன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அவங்களையும் செக்ஷுவலா யூஸ் பண்றாங்க. பட் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓவரால் ரேட்டிங் 5க்கு 1.75. 5க்கு 1.75 எதுக்குன்னா அந்த டெக்னிக்கல் யாஷோட ஆக்டிங்காக கண்டிப்பா கொடுக்குறேன். தேங்க்யூ.